கதை கேட்பீங்க? யார்கிட்ட? செல்போன் கிட்டயா பாட்டி கிட்டயா? பாட்டி கிட்ட எத்தனை பேர் கேட்பீங்க? அம்மா கிட்ட 3 பேர். அப்பா கிட்ட 4 பேர். சரி, செல்போன் கிட்ட பாத்தியா? சரி தங்கம், இங்க பாருங்க. அத்தை இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்போம். நாம டிவியில பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த கதைகள்ல ஒரு உருவம் வந்துருதா? ஆனா நீங்க படிச்சீங்கனாலோ இல்ல கதை கேட்டீங்கனாலோ நீங்க கற்பனையில ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குவீங்க. கரெக்டா? பாட்டிலாம் கதை சொல்லும் போது, நான்லாம் அந்த காலத்துல இருக்கும்போது அந்த வழியா போகும்போது அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, எனக்கு ராமாயின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் அப்படின்னு சொன்னதையும் நீ பார்த்துருக்க மாட்டேன், போட்டோலையும் நீ பார்த்துருக்க மாட்டேன். ஆனா பாட்டி சொல்றதே சரி, ராமாயண பாட்டி ஒரு கற்பனை பண்ணுவீங்க. இந்த பாட்டி இப்படி இருப்பாங்க, ஹைட்டா இருப்பாங்க, கூலையா இருப்பாங்க, இதெல்லாம் ஒரு கற்பனை பண்ணுவீங்க. இதெல்லாம் நீ படிச்சுன்னு நீ எப்போ வாசிக்கிறியோ புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கும். அப்புறம் நீ சொல்லக்கூடாது, அத்தை எப்போ ஸ்கூல்ல நிறைய கொடுத்துறாங்க, எங்க எப்பதான் படிக்கிறது அப்படின்னு. சூப்பர், கை தட்டுங்கிறாங்க. சூப்பர். யாருக்கு புத்தகம் படிக்க ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா நம்ம என்ன பண்ணாங்கலாம் தினமும். சூப்பர். சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் பேர் என்ன? நீங்க படிக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த எழுத்தாளர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் பேர் என்ன? தங்கம், எழுத்தாளர் பேரு. புத்தகமெல்லாம் எழுதி கதையெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்களடா. ஐயோ, நீங்க இப்ப சொல்லுவீங்கன்னு அத்தை எழுதுன புத்தகம் ஒண்ணு கொண்டாந்துருக்கேன், அது தரலான்னு இருக்கேன். என் பேரை சொல்லியிருந்தா கூட தப்பிச்சிருக்கீங்கல்ல. யாராவது ஒருத்தர் சொல்லி இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாமே. ஓடி 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 நீ வந்துட்டு பெருசாயி சரியா அத்தை புத்தகத்தை படிச்சுக்கிட்டே என்னெல்லாம் இருந்துச்சுன்னு அத்தைக்கு சொல்லுவியா? வாழ்த்துக்கள், நிறைய படிக்கணும். இப்ப உண்மையிலேயே நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, யாரு அப்படின்னு கேட்டு டக்குன்னு வரணும். எல்லாத்துக்கும் தோணுச்சு தானே இந்த புத்தகம் வேணும்னு. ஏன் வரல? பாப்பாக்கு மட்டும் வரைக்கும் தெரியுமா? வாங்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த கூச்சம் இல்லாம வர்றா இல்லையா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இல்ல நம்ம தயங்கி 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 தான் இப்படியே. கரெக்டா? இனிமேல் நம்ம அப்படி இருக்குமா? ஓடி வந்துருவோம்ல. சூப்பர். சரி, இப்ப இந்த கதைகள்லாம் இங்க பாருங்கண்ணே, இப்படிலாம் இந்த படிக்கிறதுன்னு சொன்னாலே என்னன்னா அப்படி இருக்கு அதுல அப்படின்னு சொன்னா, ஐயோ நீங்க புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, டிவி பாக்குறீங்க, செல்போன் பாக்குறீங்க இல்லையா, அதை விட ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னு சொன்னா அந்த எழுத்தாளனோட சேர்ந்து வாசிக்கிற நம்மளும் சேர்ந்து என்ன பண்ணிப்போம், உள்ள கனெக்ட் ஆயிடும். அவங்க சொல்ற ஏரியாக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், டிராவல் ஆகும். ஒரு மலை இருந்துச்சா அப்படின்னா நீ மலைக்கே போயிடும். ஒரு பறவை இப்படி பறந்துச்சா அப்படின்னா நீயும் சேர்ந்துப்பா. எவ்வளவு ஜாலியா இருக்கும். அதுக்குதான் நம்ம என்ன பண்ணோம், தினமும் கொஞ்ச நேரமாவது படிக்கணும். குட்டி குட்டி குட்டியா இப்பெல்லாம் படிக்க வந்த நிறைய புத்தகங்கள் கதைகள் வந்தாச்சு தெரியுமா? நீ வந்து இந்த குட்டி தம்பி படிக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு புத்தகம் இருக்குது. ஒரே பெரிய ஒரு புத்தகம் இதுல பக்கத்துல 2 வரி அப்படியெல்லாம் புத்தகம் தெரியுமா? படங்கள்லாம் நிறைய போட்டு பஞ்சதந்திர கதைகள் இப்ப நிறைய வந்துருச்சுமா. அதுல நிறைய கதைகள் எழுதியிருப்பாங்க. இப்ப பக்கத்துல என்ன இருக்கும், 4 வயசு 5 வயசு குழந்தைங்க இப்படி புரட்டினாலே அதை மட்டுமே வர மாதிரி. சரியா? சரி, அத்தை வந்து படிக்கிற மூலமா என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும்னா, வாசிப்பு எவ்வளவு முக்கியம் தெரியுமா?
நீ வந்து இந்த உலகத்துல அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் என்னைக்குமே நம்ம கூட எல்லாரும் இருக்கவே மாட்டோம். யார் நம்ம கூட இருப்பாங்க? அடிச்சு மட்டும்தான், நம்ம தைரியம் மட்டும்தான் இருக்கும். நம்ம எப்ப ஒரே ஒரு செய்தி, குழந்தைங்களா 1000 பேர்த்த எதிர்த்துட்டு கூட நம்ம வாழலாம், ஆனா ஒருத்தரை கூட நம்பி வாழக்கூடாது. ஏன்? அவன் செஞ்சிருவான், இவன் செஞ்சு கொடுத்துருவான் அப்படின்னு நம்மளோட வச்சுக்கோங்களே, நம்ம நாட்டு காக்கி போயிடும். பெரும்பாலான அப்பா அம்மாக்கள் உண்மைதான் அப்படின்னு சொல்றோம், சரி தயம் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். நம்ம குழந்தைங்க நம்ம உஷாரா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு வேண்டியதை நம்மளே செஞ்சு பழகணும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு நாளைக்கு நீங்க 2 பக்கம் படிச்சீங்கன்னா போதும். சரியா? அப்ப உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் என்ன பரிசளிக்கலாம்? புத்தகங்கள் வாங்கிக்கலாம். எதுக்காக? என்னடா செம்மையா கலக்கிறடா நீ, சூப்பரா. அத்தை எவ்வளவு பக்கம் படிப்பேன் தெரியுமா? ஒரு நாளைக்கு 25 to 30 பக்கம் கண்டிப்பா படிப்பேன். அப்படி ஒரு வேளை படிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் உட்காந்து அதை சேர்த்து காமெண்ட் செட் பண்ணி படிச்சுப்பேன். சில சமயம் பார்த்தீங்கன்னா 100 பக்கம் 200 பக்கம் அப்படின்னு போயிடும். ஆனால் ஒன்றே ஒன்று தான், தினமும் எந்திரிச்சு பல்லு விளக்குற மாதிரி, தினமும் எந்திரிச்சு குளிச்சுக்கிற மாதிரி படிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கிடுங்க. எந்த நேரம் ஒதுக்கலாம்? நீங்கள் வீட்டு படம்லாம் படிச்சு முடிச்சுட்டா எவ்வளோ நேரம்? சரி, நீங்கள் 7:30க்கு, நீங்கள் 7:30 to 8:30 நீங்கள் படிச்சு முடிச்சிருவீங்களா? சரி, அதுக்கப்புறம் படிப்பீங்களா? சரி, நான் அத்தை ஒரு ஐடியா சொல்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை நீங்கள் எப்பவுமே ஒதுக்கிக்கணும். செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, அம்மா அப்பா கிட்ட பேசக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, எதுவும் பாடம் படிக்கக்கூடாது. ஒரு சப்ஜெக்ட் படிக்காமல் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு உட்கார்ந்துடணும். எழுத்து கூட்டி வாசிக்க தெரியாதவங்க கூட மெதுவாக என்ன பண்ணணும்? வாசிக்கணும். சரியா? இதையே தொடர்ந்து படிச்சுக்கே வச்சுக்கோங்க. அப்புறம் பயங்கரமா உங்களுக்கே ஆர்வம் வந்து நிறைய படிக்கலாம். சரியா? படிக்கலாமா? அப்படி ஷியோரா? ஓகே. நான் அடுத்த முறை வரும்போது யார் யார் என்னென்ன படிச்சீங்க, என்னென்ன எழுத்தாளர் இருக்காங்கன்னு நீங்க சொல்லணும். சரியா? இன்னைக்கு சரி, நான் கேட்குறேன் ஒன்னே ஒன்று, எத்தனை பேர் பகத்சிங் பத்தி கேள்விப்பட்டீங்க? பகத்சிங் பத்தி சூப்பர். யார் அவரு? யார் அவரு? உங்களுக்கு தெரியும், சூப்பர். யார் அவரு? யார் அவரு? பகத்சிங் யாரு? வெரி குட், வெரி குட். நான் அந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு உங்களுக்கு சூப்பரா கதை சொல்ல போறேன். சரியா? அவருடைய இந்த நாட்டுக்காக அவர் உயிர் கொடுக்கும் போது அவருக்கு வயசு வெறும் 23 தான். சரியா? இந்த நாட்டு விடுதலைக்காக, தேச விடுதலைக்காக, நம் மக்கள் விடுதலைக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம். அப்படி அவரை தூக்கு மேடைக்கு அழைச்சிட்டு போய் நிற்க வைக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டப்ப, உங்களால முடிஞ்சா ஒரு 10 நிமிஷம் என்னுடைய மரணத்தை தள்ளி போட முடியுமான்னு கேட்டாங்க. எதுக்கு தெரியுமா? லெனினோட புத்தகத்தை நான் வாசிச்சுட்டு இருக்கேன், இந்த முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, நான் படிச்சு முடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நீங்க எனக்கு தூக்கில் போடுங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக மரணம் நிகழுதுன்னு தெரிஞ்சு அந்த தேச போராளி சரியா என்ன பண்ணாரா, அந்த புத்தகங்களை வாசித்து தான் தன் இன்னுயிரை கொடுத்தார். இப்போ வாசிப்பு ஒரு ஒரு என்ன சொல்றது, எவ்வளவு முக்கியமான, நான் இறந்து போயிருக்கேன்னு நம்ம எல்லாம் சொன்னாலும் செத்து போயிடும். ஆனால் ஒரு சாகிறதுக்கு முன்னால 10 நிமிஷம் கேட்டு அந்த புத்தகத்தை வாசித்து முடிச்சு, ஒரு போராளி இன்னொரு போராளியுடன் பேசி கொண்டிருக்கிறேன், தயவுசெய்து எனக்கு நேரம் தரீங்களான்னு கேட்டார். சரி, அந்த இளைஞன் அப்படி துடிப்பு மிக்க ஒரு தேச போராளியாக அவர் வருவதற்கு என்ன காரணமாக இருந்ததுன்னு சொன்னா இந்த வாசிப்பு தான். சரியா? நம்மளாம் படிப்போமா? ஷியோரா? இப்ப கதைக்கு போலமா? சரி, இப்ப உதயசங்கர் தாத்தா தெரியுமா? குழந்தைகளுக்காக 100க்கும் மேற்பட்ட கதைகளை எழுதியிருக்கக்கூடிய தற்கால ஒரு சிறார் எழுத்தார். சரியா? உதயசங்கர். அவருடைய காடுகளில் ஒரு காடு அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. சரியா? அதுல உங்களுக்கு கதை சொல்ல போற புத்தகத்தை அறிமுகப்படுத்துக்காக சொல்லிடுறேன்.
அட்டகாசமான ஒரு கதை இருக்கு. சரியா? இப்போ பின்னால் உட்காந்துக்கிறவங்க எல்லாம் நாங்கெல்லாம் ரொம்ப ஏஜா இருக்கோம். நம்ம என்ன பண்றது? இது எப்படா கதை கேட்கறது? பரவாயில்ல விட்டுருங்க, அவங்க பேசிட்டு போறாங்க. குழந்தைங்க அப்படி சின்ன குழந்தை. நம்ம என்னடா பண்றது அப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் நீங்க எல்லாரும் 10 வயசுக்கு மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியா இருக்கும். மாற முடியுமா எல்லாத்தாலையும்? நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா அப்படின்னு நம்ம இருந்தோம்னா எதுவும் நம்ம அனுபவிக்கவே முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு நீங்க ஒரு 10 வயசு 12 வயசு குழந்தைகளாக நீங்க மாறினீங்க, உங்களுடைய பாலிய காலத்துக்கு வந்து சேர்த்தீங்கன்னு சொன்னா இந்த கதைகளை நீங்க ரொம்ப அற்புதமாக ரசிக்கலாம். அப்புறம் இந்த குழந்தைகளுடைய நீங்கெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய தாத்தா அப்பா அம்மாக்கள் மாதிரி கொஞ்சம் நீங்க என்ன பண்ண வயசு அதிகமான மாதிரி கொஞ்சம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கதை சொல்லுவேன். சரியா? சொல்லாம அப்படி பசிக்குது சீக்கிரமா சொல்லிருங்கன்னு தானே சொல்றீங்க. படம் இந்த மாதிரி படம் தான் வேணும். சரி, இதுல விதைகளின் பயணம் அப்படின்னு ஒரு கதை. சரியா? விதைகளின் பயணம். எத்தனை பேர்த்துக்கு நெல் எப்படி வருதுன்னு தெரியும்? ஓ, கொஞ்சம் பேருக்கு தெரியாது. நெல் மரமா செடியா? யாரெல்லாம் மரத்துல வருதுன்னு சொல்றது? சரி, ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது ஒரு பயிரிலிருந்து வருது. சரியா? இதுல இந்த தாத்தா இந்த கதையை வந்து ரொம்ப ரொம்ப அழகா ஒரு 2-3 பக்கத்துல முடிச்சிருப்பாரு. என்னன்னு சொன்னா, ஒரு பெரிய நீங்க விவசாயிகளுக்கெல்லாம் தெரியுங்க, விவசாய வாகனங்களுக்கெல்லாம் தெரியும். நெல்ல விதை நெல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூட்டையில போட்டு வச்சிருவாங்க. சரியா? அதை அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வயல்ல தெளிச்சுட்டு அப்புறமா அதை இது பண்ணுவாங்க. அந்த இந்த கதையோட பேரு விதைகளின் பயணம் வச்சா அதுல வரக்கூடிய 2 கதாபாத்திரங்கள் முக்கியமான கதாபாத்திரம். நெட்டக்கூட்ட சம்பா, புட்டக்கூட்ட சம்பான்னு 2 நெல். பேர் என்ன? நெட்டக்கூட்ட சம்பா, புட்டக்கூட்ட சம்பான்னு 2 நெல். அது ரொம்ப ரொம்ப நாட்டி. மூட்டைக்குள்ள இருக்கும்போது மற்ற நெல்லெல்லாம் போய் போய் சும்மா சும்மா கிச்சு கிச்சு முட்டுறது, தூங்கிட்டு இருக்கிறதெல்லாம் போய் போய் எழுப்புறது, இந்த வேலையெல்லாம் அவங்க பண்றாங்க. இதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணும். தாத்தா சொன்ன கதையில அந்த நெல் அதெல்லாம் பண்ணும். சரியா? இந்த குட்டை குட்டை சாம்பாவும் நெட்ட குட்டை சாம்பாவும் என்ன பண்றாங்க, ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஐயோ ரொம்ப புழுக்கமா இருக்கு, இந்த மூட்டைக்குள்ளே எத்தனை நாள் தான் இருக்கிறது, நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம். இந்த மூட்டைக்குள்ள இருந்து தப்பிச்சு போய் நல்ல ஈரப்பதமா இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம முளைச்சு அப்படியே பயிரா வந்துடலாம். 2 பேரும் ஜாலியா இருக்காங்க. அப்பப்ப என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, எல்லாத்தையும் சீண்டிக்கிட்டே இருக்காங்க. ஸ்கூல்ல அதனால பின்னாடி கைவிட்டு பேசுவாங்க இல்லையா. அப்புறமா என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரும் எப்படியான வழி பார்த்தே இருக்கும்போது கரெக்டா என்ன பண்றாரு, அந்த விவசாயி மூட்டையை அவுத்து கூடையில போட்டுறாரு, கொண்டு போய் அதை ஊற வைக்கிறதுக்காக. இவங்க 2 பேரும் போய் ஜம்ப் பண்ணிடுறாங்க. சரியா? அந்த கூடைக்குள்ள இருந்து இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, யார் 2 பேரும், குட்டை குட்டை சாம்பாவும் நெட்ட குட்டை சாம்பாவும் ஜம்ப் பண்ணிடுறாங்க. ஜம்ப் பண்ணிட்டு எவ்வளவு ஜாலியா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு காத்தடிக்கிறது. 2 பேரும் அப்படியே பறந்து போய் ஒரு வெட்ட வெளியில விழுந்துடுறாங்க. 2 பேரும் விழுந்தோடனே அப்படி வீடு பாக்குறாங்க. இந்த குட்டை குட்டை சாப்பா தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, வெளியே போகலாம் வெளியே போகலாம். பார்த்தா தண்ணியே இருக்காது. நெட்ட குட்டை சாப்பா கடுப்பா இருக்கு, ஏன்டா இப்படி பண்ண, ஏதாவது இருக்கா பாரு, இங்க வந்து தொலைஞ்சிட்டுமே அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னோடனே என்ன பண்றாங்க, இப்படின்னு சொல்லும் போது ஒரு நிழல் அப்படியே வருது. அந்த அப்படியே மறைக்கிற மாதிரி ஒரு நிழல் வருது. கீழே இருந்து பார்த்தா தலையில இவ்வளோ பெரிய பூவும் வால்ல பெரிய அருவாள் மாதிரி ஒன்று வச்சுட்டு சம்மனு வருது. என்னது ரெண்டும் அப்படியே பார்த்துதான் கண்ணு அப்படியே செக்க செவேல இருக்கு. செத்தப்படா இன்னைக்கு 2 பேரும் முடிச்சப்படா அப்படின்னு அப்படியே வந்து என்ன பண்ணுது, பக்குன்னு கொத்த வருது. 2 பேரும் காதை மூடிட்டு என்ன பண்றாங்க, செத்தப்படா இன்னைக்கு நம்ம முடிச்சப்படா நினைக்கும் போது இவங்களை தாண்டி ஒரு மண்புழு ஊறிட்டு போகும். அதை போய் அப்படியே என்ன பண்ண, அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் வைக்கும் போது என்ன முடிச்சு பார்ப்பாங்க, தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லி ஓடி போய் 2 பேரும் அந்த சேவலோட காலை போய் கொட்டிக்கிறாங்க. சரியா? அது அப்படி எடுப்பாங்க. எப்படி போகுண்டா,
எப்படி போகும்? சேவல் நடந்து எப்படி போகும்? இதே நடந்து நடந்து போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன பண்ணு, காலை எப்படின்னு ஓதுறது. போய் உருவாங்கப்பா ஒரு கரிசல் காட்டு மண்ணுல, இங்க புல் பூண்டு கூட வராது. சரியா? நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இதுக்காக நம்ம 2 பேரும் வெளியே தப்பிச்சோம், பாடுறா எப்படி இருக்குது பாடுறா அப்படின்னு சொல்லி நெட்டக்கிட்ட சம்ப பயங்கரமா அழுக ஆரம்பிச்சோம். அழுக அழுக ஒரு புறா பறந்து வந்து 2 பேர்த்து எடுத்துன்னு முழுங்கிருந்தா பரவாயில்ல, வாயில வச்சுட்டு அப்படியே பறந்து போகும். பறந்து போய் ஒரு பெரிய மரத்துல ஒரு கூடு வச்சு அங்க 2 குஞ்சு, புறா குஞ்சு. என்னென்ன கலர்ல? 2 புறா என்னென்ன கலர்ல இருக்கு? சூப்பர் ஒயிட் கலர்லயும் ஒரு கிரே கலர்லயும் ஒரு 2 பறவை இருக்கு. இப்படின்னு அதுக்கு வாயில கொண்டு போய் ஊட்டலாம் போது என்ன பண்ணது, அந்த ஒயிட் புறா தட்டி 2 பேர் கீழே குப்பர் அடிச்சுட்டு வந்து விழுகுறாங்க. சரியா? கீழே விழுந்துடுறாங்க. நல்ல வேலை 6 வயது சிக்காம கீழே வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா என்னடா பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே இந்த காத்தடிக்கும் போது நகர்ந்து நகர்ந்து போவாங்க. அழகான ஒரு மயில் அங்க அப்படியே தோவ வச்சுட்டு இருக்கு. சரியா? அவங்க அழகா ஓடி போய் மயிலோட இதுல ஏறிக்கிறாங்க. மயில் திடீர்னு என்ன பண்ணுது, அப்படியே பறந்து போகும். சரியா? பறக்கும் போது ஜாலியா இருக்கு. கீழெல்லாம் பாரா எப்படி இருக்கு பாரா, சூப்பரா இருக்குல்ல, ஆஹா சூப்பர், ஐயோ தண்ணி வந்துருச்சுடா, அப்படியே தண்ணி இருக்கிற இடமா வந்துருச்சுடான்னு சொல்லி 2 பேரும் அங்க இருந்து என்ன பண்ணாங்க, அப்படியே ஜம்ப் பண்ணாங்க. கீழே வந்து விழுந்தா மூட்டைக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. சரியா? நெட்டக்குட்ட சம்பவம் சரியான எரிச்சலா இருக்கும். ஏண்டா இத்தனை கஷ்டப்பட்டு காடு மலை எல்லாம் தாண்டி வந்தா இவனுக்கெல்லாம் இங்கதான்டா இருக்கானுங்க, இதுக்காடா நாம போய் பறந்தோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆயிடும். சரியா? அப்புறம் என்ன பண்றாங்க, அவங்கள்ட்ட எங்கடா போனீங்க இன்ன வரைக்கும் அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்கறாங்க. அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க, டியாலோ டியாலோ டியலடியோ, சும்மாதான் பார்க்க போனோம் டியலடியோ, அப்படியே பாட்டு பாடி சமாளிச்சிடும். பெரும்பாலும் நம்ம கிளாஸ்ல அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். எங்கடா போனீங்கன்னு மிஸ் தண்ணி பிடிக்க போனோம் அப்படி அந்த மாதிரி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க. சரியா? அப்ப நெல் எங்கதான் முளைக்கும், ஈரப்பாத்திரத்துடைய இடத்துக்கு தானே முளைக்கும். கதை தெரியுமா இது? இது எவ்வளவு நேரம் ஆகிட்டு படிக்க? அவ்வளவுதான், 10 நிமிஷத்துல படிச்சிடலாம். நல்லா ஃபாஸ்டா படிக்கிற இந்த மாமாலாம் என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க, 2 நிமிஷம் படிச்சிருவோம். நானும் 5 நிமிஷம் கூட தான் படிப்பேன். அப்படியே கற்பனைக்கெல்லாம் நான் போயிடுவேன். ஏன் அந்த நெல்லோட சேர்த்து நான் என்ன பண்ணுவேன், புறா கூட போய் மயில் கூட போய் ஜாலியா இருக்கணும்ல, அப்படி படிக்கணும். சரியா? சரி, இன்னும் ஒண்ணு, யாருக்கெல்லாம் சிங்கம்னா ரொம்ப பிடிக்கும்? ஓ இவ்வளவு பேருக்கு பாருங்க ரொம்ப பிடிக்கும். சிங்கம்னா எல்லாருக்கும் பிடிக்குமா? சூப்பர்ல. சரி, இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதை. என்ன கதை அப்படின்னு சொன்னா, சிங்கத்தை பயமுறுத்திய அலமேலு. சிங்கத்தை பயமுறுத்திய அலமேலு. அலமேலு யாரு? ஆடு. ஆடு சிங்கத்தை பயமுறுத்துச்சா? என்ன பெரிய புதுசா இருக்குல்ல? கதைக்குள்ள போலாமா? யாருக்கெல்லாம் இந்த கதை பிடிக்கும்? சிங்க கதை யாருக்கெல்லாம்? அப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் முதல் குழந்தைங்களுக்கு எவன் சொன்னது ராஜான்னு ஒரு கதை இருக்கு. அப்புறமா சொல்றேன். சரி, இப்ப இந்த அலமேலு யாருன்னு சொன்னா, ஒரு விவசாயி ஒரு சின்ன நோஞ்சான ஒரு குட்டி இருக்கும், ஆட்டுக்குட்டி. பாவப்பட்டு அவர் எடுத்துட்டு வந்து வீட்டுல பால்லாம் கொடுத்து அப்படியே வளர்த்துவார். எங்கேயாச்சும் வெளியெல்லாம் போயிட்டு வந்தாருன்னா ஒரு கை என்ன பண்ணுவாரு, செடி தலையெல்லாம் ஆடு அந்த குட்டி சாப்பிட்ற மாதிரி கொண்டு வந்து ஊட்டி விடுவார். நீங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க, சாப்பிடும் போது பூனை குட்டிக்கு நாய் குட்டிக்கெல்லாம் வைப்பீங்களா? வைப்பீங்க தானே? வைப்பீங்கல்ல? அப்படிதான் அவரு ரொம்ப நல்லவர். சரியா? அவர் என்ன பண்றாரு, அப்படியே என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு அதுக்கெல்லாம் தீலாம் கொடுத்து அது பெருசாயிடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது 2 குட்டி போடும். சரியா? 2 குட்டி போட்டதுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணுவாரு, இவர் தோட்டத்துக்கு போகும்போதெல்லாம் அலமேலை கூட்டிக்கிட்டே போயிடுவார். இந்த கதை யார் எழுதுனாங்க தானே பாக்குறீங்க?
முருகேஷ் எழுதின கதை. அது யாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் காட்டுகிறேன். இதுக்கு பால சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு, பால புரஸ்கார் விருது. யார் எதுன்னு சொன்னா அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை. சின்ன புத்தகம் தான் சரியா. இதுக்கு தான் அவருக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைச்சிருக்கு. அதுல ஒரு கதை தான் இது சரியா. நான் படிக்கும்போது ரொம்ப 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 ரசிச்சு படிச்சேன். அப்படியே அந்த இடத்துக்கே போயிட்டோம். சிங்கத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். நம்ம வழக்கமா என்ன நினைச்சிட்டு இருப்போம், படிக்கிறது மூலமாக வாசிக்கிறதன் மூலமாக நாம ஏற்கனவே இந்த சமுதாயத்துல இப்படித்தான சிலதெல்லாம் நினைச்சு வச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு ஒரு புரிதல் நமக்கு வாசிப்பு மூலமா கிடைக்கும். அப்படியானதான் இது சரியா. இந்த அலமையில வந்து 2 குட்டி போட்டு, அந்த 2 குட்டி ரொம்ப குறும்பு. அவங்க அம்மா கிட்ட எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லிட்டே இருப்பாங்க, அம்மா அம்மா இந்த தோட்டத்தோடைய கடைசியில காடு இருக்குல்ல, அங்க சிங்கம் இருக்காமா, எங்களுக்கு சிங்கத்தை பார்க்கலான்னு ஆசையா இருக்குமா அப்படின்னு சொல்லி 2 பேர். ஐயோ பாவிகளா, அங்க போனீங்கன்னா சிங்கம் ஒரே அமுத்தா 2 பேர்த்தையும் என்ன பண்ணும், தப்பிட்டு போயிடும், செத்தம், அவ்வளவுதான். அவங்களாம் போகக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படியா சரின்னு இவங்க 2 பேர் எப்பவுமே அம்மா சொன்னா குழந்தைக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். இதான் சொன்னா நமக்கு எரிச்சலா தான் இருக்கும். அதனால இவங்க என்ன பிளான் பண்றாங்க, விட்டுட்டு இந்த 2 பேர் மட்டும் காட்டுக்குள்ள போயிடுறாங்க. யாருக்குமே தெரியல. அவர் தோட்டத்தில் இருக்கக்கூடியவர் வந்து அப்படியே தொலைவரார், எங்கடா காணோம், உங்களுக்கு எங்கடா காணோம் 2 பேர்த்தையும் சொன்னோன்னே அலமையில சொல்றான், இங்க பாருங்க நீங்க என்ன மட்டும் அலோ பண்ணுங்க, நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதோட 2 கால் தர நேரா பார்த்தா அப்படியே காட்டுக்கே போகுது. காட்டு சிங்கம் மட்டுமா இருக்கு, எத்தனையோ இருக்கும் இல்லையா. அங்க போனா இந்த 2 என்ன பண்ணும், சிங்கத்தோடைய குகைக்குள்ள போய் ஜாலியா விளையாடிட்டு இருக்கு. மக்கள் கிளாஸ் டைம் முடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், ஜாலியா விளையாடுவோம் இல்லையா. அப்படி இது 2 என்ன பண்ணுது, நீங்க ஆட்டுக்குட்டிலாம் அப்படி துள்ளி குதிக்கும், ஆள்லாம் இப்படி எல்லாம் வச்சு இது 2 போயிட்டு என்ன பண்ணுது, அலமையில ஓடு, அப்படியே போய் கத்துது, ஐயோ எங்க இருக்கிறீங்க என்ன இருக்கிறீங்க. உடனே அவ என்ன சொல்லுது, அம்மா இன்னும் நாங்க சிங்கத்தையே பார்க்கல சரியா, நாங்க இன்னும் சிங்கத்தையே பார்க்கல, நீங்க என்ன பண்றீங்க, இருங்க நம்ம வெயிட் பண்ணி சிங்கத்தை பார்த்துட்டு போலான்னு குகைக்குள்ள இருக்காங்க. அப்ப பார்த்து அங்கிருந்து ஒரு சிங்கம் ஒண்ணு வருது சரியா. இந்த அலமேலுக்கு நடுக்க தாங்க முடியாது. ஐயோ இன்னைக்கு நம்ம 3 பேர் முடிச்சோம், நான் எத்தனை தடவை சொன்னேன், கேட்டீங்களாடா நீங்க கேட்டீங்களாடா, நான் அடிச்சுக்குவான். அப்போ திடீர்னு அலமேல் என்ன பண்ணுது, யோசனை பண்ணுது, உள்ள யாருக்கு எனக்கு தெரியுமா, குட்டிங்களா ரெடி ஆகுங்க, சிங்கக்கறிதான் நாம இன்னைக்கு சாப்பிடணும், அவன் உள்ள வரட்டும், நாம இன்னைக்கு சிங்கத்தை என்ன பண்ண போறோம், வேட்டையாடி சாப்பிட போறோம் அப்படின்னு சொன்ன உடனேயும் சிங்கம் நடந்து போயிட்டு, நாம தானே எல்லாத்தையும் வேட்டையாடுவோம், நம்மள ஒருத்த வேட்டையாடுக்குள்ள இருக்கானா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி நடந்து போலான்னு பார்க்கும்போது நரி வந்து உள்ள ஆடுதான் இருக்கு, நான் பார்த்தேன், நீ பார்க்கலையா, சிங்கத்துக்கு அப்படியா, அப்படியே குரல் வேற மாதிரி கேட்டுது, ஆடுனா எப்படி கத்தும், பயங்கர கம்பீரமா பேசிச்சு, என்ன பண்றது. உடனே இது என்னடா இந்த நரி உடாதாட்டுக்குது, இன்னைக்கு சிங்கம் உள்ள வந்துதான் திருமாட்டக்குதுன்னு ஆட்டுக்கு தெரிஞ்சது. உடனே ஆடு என்ன பண்ணுது, வெரி குட், நான் சொன்னதை நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு சிங்கத்தை கூட்டிட்டு வந்துட்டேன், குட், நான் சொன்ன மாதிரியே நீ கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லு. ஓ இதெல்லாம் நீங்க செஞ்ச பிளானா, நீ வந்து அதோட சேர்ந்துக்கிட்டு அந்த மிருகத்தோட சேர்ந்துக்கிட்டு என்ன பலியிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சிங்கம் என்ன பண்ணும், திரும்பி ஓட ஆரம்பிக்கும். நரி விட்டாது, ஏன்னா சிங்கம் வேட்டையாடிட்டா மிச்சத்தை சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. உடனே என்ன பண்ணும், ஐயோ நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறிய சிங்கராஜா, பொய்யே, நான் பார்த்தேன் 2 குட்டி உள்ள போச்சு, பின்னாடி அவங்க அம்மா போன நான் பார்த்தேன் சத்தியமா அப்படின்னு சொல்லு. இது ஒத்துக்கவே மாட்டேங்குது சிங்கம். உடனே என்ன பண்ணுது, அங்க கயிறு ஒண்ணு கிடக்கு, சரி நீ வேணா என் வாழை கட்டிக்க, உன் வாழை என் வாழையும் கட்டிக்க, நீ முன்னாடி போ நான் பின்னாடியே வர அப்படின்னு நரி சொல்லு. சரி இது நல்லா இருக்கே, சரி வா அப்படின்னு 2 என்ன பண்ணுது, தன் வாழை 2 கட்டி. அப்படி சொன்னோடனே உள்ள இருந்து அலமேலு, வெரி குட், கயிறு அதுக்கு தான் வச்சிருந்தேன், நல்ல வேலை நீ கரெக்டா பயன்படுத்திட்ட, வா பார்த்து இழுத்துட்டு வா சீக்கிரமா.
அப்படின்னு சொன்னோன்னே இதே மாதிரிதான் சிங்கம் பயந்துருச்சு. சரியா? பயந்துட்டு என்ன பண்ணுச்சோம், துண்டை காணும் துணியை காணும் ஓடுது. நரினால சமாளிக்க முடியல. நின்னுடா நின்னுடா நின்னுடான்னு கத்துது பயங்கரமா. சிங்கம் போற ஸ்பீடுக்கு இது போக முடியாம தர தரன்னு கீழே படுத்து இழுத்துட்டு காடு மேடெல்லாம் போய் ஐயோ எல்லாம் என்ன ஆயிடுச்சு, அதுக்கு ரத்தமா போட்டு. அப்ப பார்த்து கரெக்டா அளவேல என்ன பண்ணு, வந்து தொலைக்கடா சீக்கிரமா. அம்மா சொல்லுவாங்களே ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி பையன் எடுத்து வந்து தொலைக்க, வண்டி வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி சிங்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி 2 குட்டிகளை கூட்டிட்டு என்ன பண்ணது, அளவேல தாப்பார் ஓட்டம் தோட்டத்துக்கே போயிடுச்சு. சரியா? இப்ப நான் அத்தை இதுல என்ன மாரல் வேல்யூஸ் எல்லாம் கேட்க மாட்டேன், கேட்க கூடாது. ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கு. உண்மைதானே? எப்படி தப்பிச்சுது? எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஐடியா இருக்குல்ல. ஒரு ஆடு இவ்வளவு யோசிக்கும் போது நாம யோசிக்கணுமா யோசிக்கணும்? யோசிக்கணும்ல. எந்த பிரச்சனையும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். யாராவது ஒருத்தவங்க வந்து காப்பாத்துவாங்க, ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தியமா அந்த அன்னைக்கு 3 பேர் அவுட்டு தானே. எப்படி வந்து திங்க் பண்ணுச்சு இல்லையா? ஒரு விஷயத்துக்கு நம்மளும் அப்படிதான்